சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. முதல்வர் ஸ்டாலின் மகள் செந்தாமரையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதாவது செந்தாமரை அவர்களது கணவர் சபரீசன் அவர்கள் நடத்தி வரக்கூடிய ஜி2 நிறுவனத்தில் பல மோசடிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் பல கோடிகள் மறைமுகமாக அந்நிய செலவாணி பணமாக வெளிநாடுகளுக்கு மாற்றப்பட்டதாகவும் குறிப்பாக ஹவாலா மூலமாக பணங்கள் பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் பல்வேறு புகார்கள் எழுந்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சபரீசன் அவர்களையும் அவரது மனைவியையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அப்பொழுது ஸ்டாலின் டெல்லிக்கு சென்று யார் காலில் விழுந்தார் என்பதையும் நாம் மறந்திருக்க மாட்டோம். தற்பொழுது இரண்டாவது முறையாக சபரீசன் அவர்கள் லண்டனுக்கு சென்றுள்ளார். ஆனால் அவரது மனைவியை தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்காக டெல்லிக்கு அழைத்து செல்ல ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இன்று மாலை அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளும் வெளியாகும். சரி, செந்தாமரை எதற்காக விசாரணைக்காக அழைத்து செல்ல வேண்டும்? ஜி2 நிறுவனம் சபரீசனுக்கு சொந்தமானதுதானே என்று கேட்கலாம். அதுதான் கிடையாது. செந்தாமரை பெயரில்தான் ஜி2 நிறுவனம் செயல்படுகிறது. லாபம் நஷ்டம் அனைத்தும் செந்தாமரையை வைத்துத்தான் சபரீசன் அவர்கள் காய் நகர்த்தி வருகிறார். ஏனென்றால் எந்த ஒரு சூழலில் வேண்டுமானாலும் முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் நம்மை கைவிடக்கூடும். ஆனால் மகள் பெயரில் இருந்தால் ஒருபோதும் மகளை கைவிட மாட்டார் ஸ்டாலின் என்ற நினைப்பில்தான் சபரீசன் அவர்கள் இந்த யுக்தியை பயன்படுத்தி இருக்கிறார். இதனால் சபரீசன் அவர்கள் லண்டனில் இருந்தாலும் அவரது மனைவியிடம் தற்பொழுது இந்த நேரத்தில் விசாரணையை நடத்தினால் பல தகவல்களை கேட்டறியலாம் என்றும், சபரீசன் அவர்கள் நடத்தி வரக்கூடிய ஜி2 நிறுவனம் என்பது நிலத்தை வாங்குவதும் விற்பதும் என்ற தொழிலாகும். இதில் பல அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் பல கோடிகள் முதலீடுகளை செய்திருக்கிறார்கள், பணங்களை பெற்றுள்ளார்கள், மனைகளை விற்று என்ற அனைத்து தகவல்களையும் ஆதாரத்துடன் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு பணம் எங்கிருந்து வந்தது என்ற அனைத்து கேள்விகளையும் விசாரணை செய்வதற்குத்தான் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தையே அதிர வைக்கும் விதமாக மகளின் இந்த அதிரடியான விசாரணை ஸ்டாலினால் ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லது விசாரணை முடிக்கும் விதம் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தாக அவரது மகள் மூலமாகவே இந்த விசாரணை அமையுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். சபரீசன் அவர்கள் லண்டனில் இருப்பதால் அவர் இந்தியா வந்ததற்கு பிறகு அவரையும் அதிரடியாக விசாரணைக்காக ஏர்போர்ட்டிலேயே கைது நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது.